பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, குமரன் வந்து ஒரு சேலையில ஆனந்தியோட ஃபேஸை போட்டு ஒரு அம்மன் வந்து உருவத்தையே வந்து அப்படியே வந்து செதுக்கியிருப்பாரு. இதை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லவும், இவர் ஆனந்தி தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பாவை ஆனந்தி கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா, ஆனந்தியை பார்த்தோன்னே ஆமாம் இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. உடனே ஆனந்தின்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்தெல்லாம் வைப்பாங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, இவரை நீ தான் காப்பாத்திருக்கன்னு நினச்சோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமிலியே வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே உனக்கு மகாலட்சுமி கலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என் பையன் வந்து உன்னை அப்படியே வந்து சேலையில அம்மன் உருவத்தில் வந்து வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும் ஆனந்திக்கு. என்ன நம்ம உருவத்தை எதுக்கு இவர் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, குமரனுக்கு ஆனந்தியை ரொம்பவே பிடிக்கும். ஆனந்தி மேலே ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஆனந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, குமரனை பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப்பும் நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் இந்த வீரபத்ரனோட டார்ச்சர்லேருந்து ஒரேடியாக வந்து தப்பிக்க முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.